அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பயாலஜி ரிலேட்டடாக எம்சிக்யூ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 23 நாம் சந்திக்கிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ்னு உடனே சட்டுன்னு என்ன லெசன்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 4th லெசன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். அந்த லெசனில் இருந்து தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அவுட் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒன் இஸ் டாமினன்ட் அண்ட் த அதர் இஸ் ரிசசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இணை காரணிகள் இருக்குது அப்படின்னாக்க அந்த காரணிகளில் ஒரு இணையானது அந்த ஒரு இணையில் ஒன்று டாமினன்ட் ஓங்குதன்மை பெற்றதாகவும் மற்றொன்று ஒடுங்குதன்மை பெற்றதாகவும் காணப்படுகிறது. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே இருக்குது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரே பேஜில் தான் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதில் இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இன் டிஸ்சிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் one member of pair dominates the other. ஒன்று டாமினண்ட்டாக இருக்கிறது, மற்றொன்று ரெசசிவாக இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே ஏவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏ இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு, alleles do not show any expression and both the characters appear as such in F2 generation என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் பி கிடையாது. அலீல்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும் தனித்தனியாக. இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஹோமோசைகஸ் டாமினண்ட்டு தான். ஆனால் அந்த F2 ஜெனரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாதுன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? F2 ஜெனரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாதுன்னு கொடுத்துருக்கான். ஆனால் F2 ஜென்ரேஷனில் கண்டிப்பாக அந்த அலீல்ஸு எக்ஸ்பிரஷனை காமிக்கும். F1 ஜென்ரேஷனில் வேணால் அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வேறுபட்ட காரணி பண்பிணைவு கொண்டதாக அது காணப்படலாம். ஆனால் F2 ஜென்ரேஷனில் கண்டிப்பாக டாமினண்ட்டும் ரிசசிவும் எக்ஸ்பிரஸ் ஆகியே தீரும். இங்கே நாட் கொடுத்ததுனால இந்த பி ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து சி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் இன் நார்மல் டிப்ளாய்டு பிளான்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டு பி ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய புத்தகத்தில் இல்லை. இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்குது. ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டு அதுதான் உங்களுக்கு சி ஆப்ஷனாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். காரணிகள் எப்பொழுதும் இணைகளாகவே காணப்படும் என்பது தான் அதனுடைய தமிழாக்கும். The discrete unit controlling a particular character is called as factor. Discrete unit. இந்த இடத்துல discrete unit எங்கே இருக்குது பாருங்கள். Characters are controlled by discrete units of factors. அந்த காரணிகள் தான் பார்த்திங்கன்னா அலகுகளாக செயல்படுகிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு the expression of only one of the parental characters is found in monohybrid cross. ஒரு monohybrid cross ஒரு பண்பு கலப்பு என்று நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் expression of only one of the parental characters பெற்றோரினுடைய பண்புகளில் ஏதேனும் ஒன்று மட்டும் அடுத்த தலைமுறையில் வெளிப்படுகிறது, அதாவது F1 ஜென்ரேஷனில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு உண்டானதும் இங்கே இருக்குது பாருங்கள். பேரண்டல் கேரக்டர்ஸ் இன் அ மோனோஹைபிரிட் கிராஸ். இது அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர்ஸ் இன் அ மோனோஹைபிரிட் கிராஸ். இந்த F1 அப்படிங்கிறது அங்கே கொடுக்கல. ஆனால் F1ன்றது நமக்கு இப்போ சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் F1ல். ஆனால் F2 வரும்போது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க. இது சரிங்களா? ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும், டாமினண்ட்டாகவும் இருக்கும், ரிசசிவாகவும் இருக்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள். சரிங்களா? மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.